இன்றைக்கி வீடியோவில் சீஸி வெஜ் லேயர்ட் சாண்ட்விச் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாமா? இதுக்கு ஒரு 2 வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மைன்யூட்டாக கட் பண்ணுங்கள். தென் ஒரு கேரட்டையும் அதே மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்படியே ஒரு ஹாஃப் கேப்சிகத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். தென் ஒரு 50 கிராம் ஆஃப் கேபேஜையும் கட் பண்ணிக்கிறோம். இப்போது ஒரு பவுல் எடுத்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க எல்லா வெஜ்ஜஸையும் ஒன்றா பவுலில் கொட்டிக்கலாம். அதாவது கேபேஜ், கேப்சிகம், கேரட் அண்ட் ஆனியன் இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மேலே ஃப்ளேவருக்கு கொஞ்சோண்டு மல்லி இலை ஆட் பண்ணியிருக்கேன். தென் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஹோம்மேட் மைனஸையும் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக பெப்பர். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சாண்ட்விச்சோட ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு க்ரீன் சாஸு. இதுக்கு மிக்சியில் ஒரு கொத்து மல்லி இலை, கொஞ்சமாக புதினா, ஒரு பச்சை மிளகா, 3 குட்டி துண்டு இஞ்சி, கொஞ்சமாக புளி, தென் தேவைக்கேற்ப உப்பு இது எல்லாத்தையும் நல்லா ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதில் கொஞ்சமாக ஜல்ஜீரா பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஃப்ளேவருக்காக. இந்த மீன் டைம் ஒரு பேனில் ஒரு எக்கு உடச்சி ஊற்றி நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஸ்க்ராம்பிள் பண்ணி வச்சுருக்க எக்கும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் ஒன்று பட செட் பண்ணிடலாம். இங்கே நம்ம 4 லேயர் சாண்ட்விச் தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு லேயருக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங் எடுத்து வச்சுக்கலாம். செகண்ட் லேயருக்கு கொஞ்சமாக பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணி அதில் ஸ்க்ராம்பிள் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த எக்கையும் ஆட் பண்ணிக்கலாம். தென் தேர்ட் லேயருக்கு அரைச்சி வச்சுருக்க க்ரீன் பேஸ்ட்டை ஃபஸ்ட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். எல்லா இடத்துலையும் ஒன்று பட படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மேலே ஒரு சீஸ் ஸ்லைஸை அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட் லேயர் மேலே கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். தென் எக் லேயர் மேலே கொஞ்சமாக மோசரல்லா சீஸை ஷெட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தென் இப்போ இது எல்லாத்தையும் 1 பை 1 செட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ 4 லேயர் செட் பண்ணியாச்சு. இதோட ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். தென் ரீஹீட் பண்ணி வச்சுருக்க ஒரு பேனில் இதை 2 சைடும் டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 4 லேயர் சாண்ட்விச்சை 4 பார்ட்ஸாக கட் பண்ணிக்கிறோம். தென் அப்படியே எடுத்து சர்வ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.